Bonjour, aujourd'hui c'est 15 mars 2025. English it is 15th March 2025. தமிழ்ல 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. சமுதி SAMEDI சமுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம வீடியோல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம். 10 ஸ்கிரிப்ட் இந்த வீடியோல இருக்கு. இந்த லிங்க் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். கீழேயும் போட சொல்றேன் நான் அந்த இது. Martin s'est installé à Paris en 2018 pour apprendre le français et trouver un emploi sur place. இது மார்த்தாங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னா மார்டின் அப்படின்னு சொல்லுவோம். சேட் இன்ஸ்டாலே இன்ஸ்டாலுக்கு வந்து இதெல்லாம் இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. கேபிள் வயது அது இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. இது தன்னை அங்கே வந்து நிறுவுகிறதுனா தன்னை அங்க வாழ்வதுங்கிற அர்த்தம். ஸோ மார்டின் started living in or has already started in living in Paris or 2018 in the year of 2018. இங்க இன்னொன்று அந்த S'(ESTங்கிறது வந்து ப்ரொனாமினல் வெர்ப்னு சொல்லுவோம். இது நம்ம ஆரம்பத்திலிருந்து ஜமாப்பல்ங்கிறதுல பார்த்திருப்போம். அப்போ வந்து எப்பெல்லாம் இந்த ப்ரொனாமினல் வெர்பு வருதோ அத பாஸ்ட் இது வந்து பாசே காம்போசின்னு சொல்லுவோம். அந்த பாசே காம்போசைல வந்து பண்ணும்போது ஆக்டிவ் வெர்பை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் சாப்பிட்டேன்னு சொல்லும்போது ஜே மாஜே அப்படின்னு சொல்லுவேன். நான் சாப்பிட்டேன். அது ஏ மாஜேன் போது அது வந்து அவ்வாறு வெர்பை யூஸ் பண்ணி வருவோம். அதுதான் மேக்சிமமா இருக்கும். ஆனா ப்ரொனாமினல்ல கண்ணை மூடிட்டு சொல்லி ஆக்டிவ் வெர்ப். இதே வந்து மார்டின் மேல மாரின்னு ஒரு பெண்ணுடைய பேர் இருந்துச்சுன்னா சேர்த்து ஆஸ்டாலைக்கு அப்புறம் ஒரு வரும். அதாவது அந்த வினை சொல்லும் பெண்ணுக்குரியதாக மாறும். மறந்துடாதீங்க. அது இங்கிலீஷ்லயும் தமிழ்ல எல்லாம் அந்த மாதிரி. தமிழ்ல வந்து வேற மாதிரி கான்ஜுகேஷன். இங்கிலீஷ்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. மார்டின் ஹிம்செல்ஃப் இன் பாரிஸ் வருது. ஹிம்செல்ஃப் தான் சேன் வருது. மார்டின் s'est installé à Paris en 2018. அப்போ இன் பாரிஸ் இன்னுங்கிறது ரெண்டுக்குமே வேற வேற வார்த்தை வருது. அதை கவனிச்சுக்கணும். அட் பாரிஸ் சில பேர் சொல்லலாம். ஆங்கிறது ஒரு ப்ரெப்போசிஷன், ஈங்கிறது ஒரு ப்ரெப்போசிஷன். pour apprendre le français, to learn the French. The French இங்கிலீஷ்ல பொதுவா சொல்ல மாட்டோம். le françaiங்கிறது அந்த மொழி. அப்போ pour apprendre to learn French. So he installed himself he shifted to Paris to learn French. trouver அப்புறம் pour trouver படிச்சாதான் அது ஒழுங்கா இருக்கும். pour trouver un emploi sur place. அப்போ trouver to find, an emploi to employment, sur place அந்த இடத்துல இருக்கும். பொதுவா பிளாஸ்னா அந்த ஸ்கொயர்ங்கிற அர்த்தமும் வரும். எப்படி இந்த தமிழ்ல அண்ணா சதுக்கம் அப்படிங்கும்போது அந்த சதுக்கம்ங்கிற பேர் வந்து நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம். சிலப்பதிகாரத்துல எல்லாம் அந்த மாதிரி அங்காடி சதுக்கம் அந்த ஸ்கொயர்னு சொல்லக்கூடிய ரவுண்டானாங்கிற மாதிரி சொல்ற விஷயமெல்லாம் கிளாஸ் வரும். அந்த இடத்துல அந்த இடத்துலயே ஒரு வேலையும் தேடுறாரு. அது ஒரு பக்கம் பிரெஞ்சு படித்து கொண்டே பணிக்கும் அவர் வந்து முயற்சி செய்யறான்னு இருக்கும். ஸோ மார்டின் s'est installé à Paris en 2018 pour apprendre le français et trouver un emploi sur place. Merci beaucoup à tous.